கோடீஸ்வரராகவே இருந்தாலும் திருப்பதி லட்டு செய்யும் சமையலறைக்குள் நுழைய முடியாது. ஏன் தெரியுமா? பெருமாளை பிடிக்கும்னா வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு கோவிந்தான்னு கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ரீவாரி பொட்டு என்ற அந்த சமையலறை கருவறைக்கு ஈடானது. அங்கே சமைப்பவர்கள் பரம்பரை அர்ச்சகர்கள் மட்டுமே. கடும் விரதமும் மடி ஆச்சாரமும் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்குள் நுழைய முடியும். இன்னொரு ஆச்சரியமான உண்மை என்னன்னா, 300 வருஷத்துக்கு முன்வரை திருப்பதியில் லட்டு கிடையாது. 1715 வரை ஏழுமலையானுக்கு மனோகரம் என்ற இனிப்பு தான் வழங்கப்பட்டது. பக்தர்கள் கொண்டு செல்லும் இனிப்பு கெட்டு போகாமல் இருக்க பல கட்ட பரிசோதனைகளுக்கு பிறகுதான் இந்த லட்டு உருவானது. இந்த சமையலறையை பகுலாவல்லி தாயார் இன்றும் நேரடியாக கண்காணிப்பதாக ஐதீகம். அதனால்தான் உலகின் எந்த மூலையிலும் முயற்சி செய்தாலும் திருப்பதி லட்டு சுவையை யாராலும் கொண்டு வர முடியாது. தினமும் 3 லட்சம் லட்டுகள், 300 வருஷமா ஒரு நிமிடம் கூட அணையாத அடுப்பு. உலகிலேயே புவிசார் குறியீடு பெற்ற ஒரே பிரசாதம் இதுதான். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம பக்தி பவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.